வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இப்போ வந்து குரூப் டேக்கான தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி முதல் பருவம் 2ஆம் பருவம் பார்த்துட்டோம். இது 3ஆம் பருவம். முதல் பருவம் 2ஆம் பருவத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், இந்த டெஸ்ட் பேட்சுக்கான பிடிஎஃப் வேணும்னா இந்த டெஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்து எழுதிட்டு உங்களுடைய எவ்வளோ மார்க்குன்னு ஓஎம்ஆர் ஷீட்டில் இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா 90929க்கு இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எழுதி டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, அதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஓகேங்களா? 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்று பாடியவர் யார்? கலீல் கிப்ரான். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எந்த ஊர்னு கேட்குறாங்க. அது வந்து மதுரை. தேர்ட் பாருங்கள், சரியானது. இலக்கணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வரத்தில் இந்த ஓருக்கும் ஒருக்கான வித்தியாசம் கேட்குறாங்க. உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் என்ற வார்த்தை வரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற வார்த்தை வரும். இப்போ பாருங்கள், சி பாருங்கள், அழகி என்றது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வருகிறது. குளம் என்பது உயிர்மெய் எழுத்து, ஸோ ஒருன்றது வருது. ஸோ ஆப்ஷன் சி. ஃபோர்த்து பாருங்கள், மைசூரிலேருந்து குதிரைப்படை வீரர்கள் ஐதர் அலி அனுப்புவார். ஓகேங்களா? யாருக்கு? வேலுநாச்சியார் அம்மைக்கு. எவ்வளோ குதிரைப்படை வீரர்கள் அனுப்புகிறான்னு கேட்டாங்க. 5000. அவர் கூட பேசுகிறதுக்காக எந்த மொழி பேசியிருப்பாங்கன்னு ஒரு மொழி இருக்கும், உருது மொழி. ஓகேங்களா? ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் இதில் பயின்று வரும் மோனை எந்த மோனைன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கோழை. கீழ்கதுவாய் முற்று மேற்கதுவாய். மேற்கதுவாய்னா 1 3 4, கீழ்கதுவாய்னா 1 2 4. இங்கே பாருங்கள், ஆற்றுவார் இதில் எதுகை தான் கேட்டுறாங்கலாம். எதுகை என்றால் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? ஆற்றுவார் இங்கே 1, இங்கே, அப்புறம் இங்கே. அப்போ 1 2 4, 1 2 4 என்றதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய். சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு அகலாது என்றவர் புத்தர். செவன்த்து பாருங்கள். தனித்து இயங்காத சொல். தனித்து இயங்காத எந்த சொல்னா இடைச்சொல். இடைச்சொல் எப்போதும் தனித்து இயங்காது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டெஸ்ட்டு எழுதிட்டு ஓஎம்ஆர் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் ஃப்ரீயாக சென்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எயித்து கொஸ்டின் பாருங்கள். வேலுநாச்சியார் போரிடும் போது தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குள் குதித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குதித்தவர் குயிலி. பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. இந்த தாண்டவராயர் என்பது அமைச்சர், வேலுநாச்சியாருடைய அமைச்சர். உடையாள் என்பவர் வேலுநாச்சியரை பற்றி உளவு கூற மறுத்த ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு பெண். ஓகேங்களா? அவங்கள கொண்டுடுவாங்க. அதுக்காக வேலுநாச்சியார் தம்முடைய தாலியை கூட கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. ஓகேங்களா? சின்ன மருதும் பெரிய மருதும் அவர்களுடைய போர்ப்படை தளபதிகள். லாரி. 9th கொஸ்டின் பாருங்கள். லாரினா சரக்குந்து. 10th கொஸ்டின் பாருங்கள். தன்மை நவிர்ச்சி அணி என்பது இயல்பு நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. 11th கொஸ்டின் பார்க்கலாம். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியும். கொஷின் பார்க்கும்போதே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வர மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th கொஸ்டின் பாருங்கள். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர். மேலும் இவர் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை. அவ்வாறு நாம் உதவி செய்தே வாழ வேண்டும் என்று சொன்னவர் அன்னை தெரசா. 12th கொஸ்டின் பாருங்கள். அறநூல்கள் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. ஓகேங்களா? யூனிட் 8 யூனிட் 9 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டக்குன்னு கேட்டுருவாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். 13th கொஸ்டின் பாருங்கள். தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானவே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 14th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போதே சிவகங்கை கோட்டை தாக்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து விடலாம் என்று வேலுநாச்சியாரிடம் சொன்னவர் வந்து பெரிய மருது. ஏன்னா வேலுநாச்சியார்னா சொல்லுவாங்க, விஜயதசமி திருநாள் அன்றைக்கி நம்ம போகலான்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் அங்கே நடந்த கூட்டத்தில் சொல்லுவாங்க. 15th பாருங்கள். எறும்பு தன் கையால் எஞ்சான் என்று சொன்னவர் ஔவையார். 16th பாருங்கள். வள்ளலார் பற்றி சரியானதல்லாது. சரியானதல்லாதான் கொஷின் கரெக்டாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ ஆப்ஷன் ஏ. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் என்று சொன்னவர் வந்து வள்ளலார். கடுக்கன் எடுப்பதற்கு திருடனுக்கு வாய்ப்பு கொடுத்தவரும் வள்ளலார். வள்ளலாரின் இயற்பெயர் ராமலிங்க அடிகளார், அருட்பெருஞ்சோதியாக இருந்தவர்.
வள்ளலார் கடலூரில் சத்திய தர்மசாலை அமைத்தார்னு கேட்குறாங்க. அவர் கடலூரில் இல்லை, வடலூரில். ஸோ நம்ம சிம்பிளாக யோசிப்போம், ஏன்னா அவர் சார்ந்தது எல்லாமே கடலூர் தான், ஆனால் பர்டிகுலரான பிளேஸ் வந்து வடலூர். ஸோ அதுக்காக தான். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கியவரான்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேங்களா? கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை மீட்போம், குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்காக நிறைய அமைப்பு நடத்தியிருப்பார். ஓகேங்களா? இங்கே சார் சி ராமன் என்பது பார்த்திங்கன்னா நோபல் பரிசு இயற்பியலுக்காக, அறிவியலுக்காக முதல்ல வாங்கினான். ஓகேங்களா? 1928 பிப்ரவரி 28 ராமன் விளைவு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆல்ரெடி 6th ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமில் இந்த கொஷின் சொல்லியிருப்பேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. 18th பாருங்கள். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாயுமானவர் குறிப்பிடுகிறார். இதில் பராபரமே என்றால் மேலான பொருள். 19th பாருங்கள். கும்பி என்றால் வயிறு. 20th கொஷின் பார்க்கலாம். எந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் செல்லப்படுவதாக புத்தர் பார்த்து தடுத்து நிறுத்தினார்? பிம்பிசாருக்காக, ஏன்னா உயிர்கள் பலியிட வேணான்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருப்பார். 21 பாருங்கள். கவிஞர் தம் கருத்தை சுவையோடு, ஏன்னா எல்லாமே தெரியும், சுவையோடா புரிதலோடு பொருளோடான், சுவையோடு மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். 22 பாருங்கள். எவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா சினம், கடுஞ்சொல், பேராசை, பொறாமை. ஓகேங்களா? சினம் வந்தால் கடுஞ்சொல் வந்துடும், பேராசை வந்துச்சுன்னா அடுத்த மேலே நம்மளுக்கு பொறாமை வந்துடும். ஸோ கரெக்டான லைன், கரெக்டான வேர்ட்ஸ் பார்த்துங்க. 21 பாருங்கள். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். பாவலரேர் என்று அழைக்கப்படுவர் பெருஞ்சித்திரனார். புலவரேர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியலனாலும் அதுக்கான ஆன்சர் கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவோம். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்று சொன்னவர் பார்த்தீங்கன்னா முத்திரையினர். ஓகேங்களா? ஏற்பாடு அது பிரிக்கும் போது எல்குட்டல் பாடு என சொல்லப்படும். சூரியன் மறையும் நேரம் சொல்லப்படுகிறது. அது எந்த டைம்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 26 பாருங்கள். இலக்கண கொஷின். இருகுறி பொதுப்பெயர் பார்த்தீங்கன்னா மரம், காடு. காரண பொதுப்பெயர் பார்த்தீங்கன்னா அணி, பறவை. இருகுறி சிறப்பெயர் பார்த்தீங்கன்னா மா, கருவேலங்காடு. ஒரு பொதுவான பெயர், அந்த பொதுக்குள்ளே ஒரு சிறப்பு கருதி சொல்லப்படுறது இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர்றது காரணம் கருதி சொல்லப்படுகிறது. காரண சிறப்பெயர் வளையல், மரங்கொத்தி. ஓகேங்களா? 27th கொஷின் பாருங்கள். காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. யாருடைய பாடல்கள்? காவிரி கரை வரை. எந்த ஆறுன்னு கேட்கலாம், காவிரி ஆறு, அதுவரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகள் கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன என்று தாராபாரதி கூறுகிறார். யார் கூறினார்னு பார்த்துக்குங்க. கவிதைனா கம்பர் வராரு, காவிரி கரைவரை பாடல்கள் இனிமையான பாடல்கள் காளிதாசர் வராங்க. 28 பாருங்கள். தாவரங்கள் உரையாடல் என்னும் நூலை எழுதிய எஸ் ராமகிருஷ்ணன். அவர் எழுதாத நூல் கேட்குறாங்க, எழுதிய நூல் கேட்கல, எழுதாத நூல் கேட்குறாங்க. கதாவலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், உபா பாண்டவம். ஓகேங்களா? உபா தாண்டவம் கிடையாது, உபா பாவர்னாங்க, தா இருக்குது. ஓகேங்களா? காய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு தவறான சொல் பாருங்கள். அரசன் என்றது இருக்குது, காற்றுனா கா இருக்குது, மயில்னா இருக்குது, காத்தல்னு கிடையாது. 30 பாருங்கள். மூத்தூர் என்னும் திணைக்குரிய, மூதூர் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது எந்த திணைக்குரிய ஊர்னா மருத திணைக்குரிய ஊர். ஓகேங்களா? குறிஞ்சி திணைக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 31 கொஸ்டின் பாருங்கள். டேஷ் திங்கள் முழு நிலவு நாளில் கோமுகி பொய்கையின் மீது அமுத சுரப்பி பாத்திரம் தோன்றும் என தீவத்திலகை மணிமேகலையிடம் கூறினாள். யார் கூறினாங்க? தீவத்திலகை தான் கூறினாங்க. யாரிடம்? மணிமேகலையிடம். எந்த மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள். ஓகேங்களா? 32 பாருங்கள். அமுத சுரப்பி பாத்திரத்தில் முதலில் உணவை இட்டவர். ஓகேங்களா? உணவு இட்டவர் யார்? ஆதிரை. முற்காலத்தில் யாரிடம் வந்தது? ஆபுத்திரனிடம் இருந்தது. பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பது அவருக்கு உயிர் கொடுக்கறதுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. 34 பார்க்கலாம். தாய்மானவர் பற்றி சரியானது அல்லது. தாய்மானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம், சொக்கநாதர் கிடையாது, சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தார். தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாய்மானவர் பாடல் கரெக்ட் தான். கன்னி என்பது 2 அடியில் பாடப்படும் பாடல் வகை. அன்பருக்கு தொண்டு செய்வது என்னை ஆக்கிவிடேன் என்று கூறியவரும் தாய்மானவர். அப்போ சரியானதல்லாது ஆப்ஷன் ஏ தான். காந்தியடிகள் எளிமையான திருக்கோலம் பெற்ற ஆண்டு இம்பார்ட்டன்ட் 1921. ஓகேங்களா? 36 பார்க்கலாம். வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை என்னும் கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு 1906 அக்டோபர் 16. இந்த 1906 அக்டோபர் 16 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17
அக்டோபர் 16 பழைய புக் கொஷின். 17 என்பது அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு அது. சரிங்களா? செம்மையருக்கு 37 பாருங்கள். செம்மையருக்கு என்பது சான்றோருக்கு. 38 பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வருகை புரிந்தார். அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்ற கடுமையான சட்டத்தை இயற்றியிருந்தது. செகண்ட் பாருங்கள், இதற்கான போராட்டத்தை நடத்த திட்டமிடுவதற்கான கூட்டம் யாருடைய வீட்டில் நடைபெற்றதுன்னா ராஜாஜி வீட்டில் தான் நடைபெற்றது. அப்போது நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் காந்தியடிகளின் அருகில் சென்று அமர்ந்து தான் நடத்தவிருக்கும் கூட்டத்தில் தலைமை தாங்குமாறு அழைத்தவர் பெரியார் கிடையாது, பாரதியார் தான் அழைப்பார். ஓகேங்களா? அப்போ தேர்ட் தப்பு. பாரதியார் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று சொன்னவர் ராஜாஜி தான். ஓகேங்களா? காந்தியடிகள் எளிமையான திருக்கோலம் பெற காரணமாக இருந்தது இடம் வந்து தமிழ்நாடு தான். அப்போது 3 மட்டும் வரக்கூடாது. 1, 2, 4, 5 சரி. ஓகேங்களா? 39 பார்க்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும், ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர்னு வரணும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒருன்னு வரணும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃதுன்னு வரணும். உயிர்மையாக வரும்போது அதுன்னு வரணும். அப்போ 4மே சரி, அனைத்தும் சரி. 40 கொஷின் பாருங்கள். அமுத சுரப்பி என்னும் பாத்திரம் முற்பிறப்பில் ஆபுத்திரன் கையில் இருந்தது. ஃபஸ்ட்டு உணவெட்டவள் வந்து ஆதிரை. கோமுகி. ஓகேங்களா? அது பசுவுடைய முகத்தை போன்றிருக்கும். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம், நம்மளுடைய முகம். சிறைக்கோட்டம் அரைக்கோட்டம் ஆக என்று சொன்னவர் மணிமேகலை. இந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது. லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின். உவேசா. ஓகேங்களா? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மை மிகுதிப்படுத்துவது உரிச்சொல் தான் மிகுதிப்படுத்தும். சென்னை இலக்கிய மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமை வகித்தது 1937. 1921 பார்த்தோம், அது நான் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தம் கணவர் முத்துவடுகநாதர் இறந்த பின் வேல்நாச்சியார் ஆலோசனை கூட்டம் ஒன்றை எங்கே நடத்தினாங்க? திண்டுக்கல் கோட்டையில் தான் அவங்க நடத்துகிறாங்க தங்கியிருந்து. 47 பாருங்கள். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். இதன்படி ஜி.யு. போப் தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக காந்தி குறிப்பிட்டுள்ளார். அந்த ஜி.யு. போப் பிறந்த இடம் ஓகேங்களா பிரான்ஸ். 48 பாருங்கள். பேட்ரட்டிசம் என்பது நாட்டுப்பற்று. 49 பாருங்கள். வேல்நாச்சியார் பற்றி சரியானது அல்லாது. ஓகேங்களா? வேல்நாச்சியார் 1730 1796 சொல்லியிருக்காங்க. அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1730 1796. அவர் சிவகங்கை மீட்டது 1780 தான். போர் நடைபெற்று அவருடைய கணவர் இதாவது 1774 காளையர் கோவில் போர். ஜான்சி ராணுக்கு முன்பே ஆங்கிலரை எதிர்த்து வேல்நாச்சியார். ஆமாம், சிவகங்கை கோட்டை போர் நடந்த நாள் விஜயதசமி. இவங்க மறுபடியும் தாக்கப்பட்டது, மறுபடியும் தாக்குதல் நடத்தியது 1780. மீட்கப்பட்டதும் 1780. மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வருவாங்க. பட் அப்போது முன்கூட்டி எச்சரிக்கை இருந்ததில் தாக்குதல் நடத்தாமல் முன்னெச்சரிக்கையாக ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. 49 அப்போ எது தப்புனா ஏ தப்பு. வேல்நாச்சியாரோட காலம் இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 50 கொஷின் பாருங்கள். வேல்நாச்சியார் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் கடுமையான போர் நடந்த இடம் காளையர் கோயில் தான். எந்த வருஷம் சொல்லியிருக்கேன்? 1772. இந்த போரில் ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்கள், பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை தாங்கினார். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள், தவறானதாக கேட்டிருக்காங்க. டக்கு நம்ம கண்ணு கரெக்டாக பார்க்கணும். ஓர் ஊர் என்பது சரி, அது நன்றாக உள்ளது. ஓகேங்களா? ஓர் ஏரின்றது தவறு. சரி, ஓர் 1 செகண்ட் இருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தவறானது கேட்டிருக்காங்க. ஓர் ஊர் ஆல்ரெடி சொன்னது தான். ஓர் வரக்கூடாது. ஒரு ஊர்னு கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து வரும்போது அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். ஓகேங்களா? அது நன்றாக உள்ளது. அது என்பது பன்மை தான். சரி, அது என்பது அக்ரிணை. ஸோ உள்ளது என்பதும் இங்கே அக்ரிணை தான். ஓர் நகரம் வரலாம்லாம். உயிரெழுத்து உயிர்மையை வரும்போது ஒரு தான் வரணும். அப்போ 1 3 தவறு. இங்கே பாருங்கள், உயிரெழுத்து ஏ வருது, ஸோ முன்னாடி ஓர் வருது, ஸோ கரெக்ட் அது. அப்போது 51க்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 51 கொஷின்ஸ் மொத்தம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக இது பண்ணியிருக்கீங்கன்னு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சர் ஃபில் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அப்பப்போ சென்ட் பண்ணுறோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2ஆம் பருவமும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா 6th டேர்ம் உங்களுக்கு 100% கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் சென்ட் பண்ணும்போது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி.